ஜென்ம குருவாக ஜூன் மாதம் 2ஆம் தேதி வரையும் குரு பகவான் ராசியில் வந்திருப்பார். அவர் கரெக்டாக இந்த ஜூன் 2க்கு மேலே என்ன பண்ணுறாருன்னா, அக்டோபர் 31 வரையும் அவர் கடகராசிக்குள்ள நுழைவார். ஸோ அந்த காலகட்டம் வந்து பார்த்திங்கன்னா பொருளாதாரம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த வருடத்தில் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, உணவு பழக்க வழக்கங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப கவனம் செலுத்துங்க. மேக்சிமம் யாருக்கும் பணம் கொடுத்து கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்களையோ அல்லது யாருக்கும் பணம் கொடுத்து உதவுவதையோ கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. உங்களுடைய 10ஆம் இடத்துல அந்த சனி பகவான் இருக்கிறதுனால இந்த காலகட்டம் அந்த தொழில்ல ரொம்ப கவனமோடு செயல்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த 2026 மிகப்பெரிய ஒரு எழுச்சிகரமான ஒரு வருடம். எங்க இருந்தாலும் எந்த இடத்துல நீங்க வேலை பார்த்தாலும் சரி, எந்த இடத்துல நீங்க இருந்தாலும் சரி, உங்களுக்கான பேரும் புகழும் உங்களை தேடி வந்து கொடுக்கப்படும். நீங்க எந்த இடத்தையும் தேடி போக தேவையில்ல. எனக்கான மரியாதை வேணும், எனக்கான ஒரு அங்கீகாரம் வேணும் அப்படின்னு நீங்கள் தேடி போக தேவையில்லை. ஆக்சுவலாக வந்து நீங்கள் வந்து எங்கேயும் தேடி போக மாட்டீங்க. இருக்கிற இடத்துல தனக்கான மதிப்பு கிடைக்குதான் பார்ப்பீங்க, இல்லைனாலும் கவலைப்பட மாட்டீங்க. ஆனால் அந்த எதிர்பார்ப்புகள் கொஞ்சம் வைக்கிறீங்கள, அந்த எதிர்பார்ப்புகள் இனிமேல் நிறைவேறப்போகுது. இந்த 2026 உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்குற அத்தனை விதமான விஷயங்களிலும் வெற்றி உண்டு. ரொம்ப நாளாக ஒரு பெரிய போராட்டத்தை சந்திச்சுக்கிறீங்க. 1.5 வருட காலமாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் படுற கஷ்டம், கவலை, வருத்தம் யாருக்கு கேட்கும் தெரியல. அந்த இறைவனுக்காச்சும் கேட்குமா? அந்த இறைவனாவது ஒரு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்துருவானா? நம்ம சந்திக்கிற இந்த மனிதர்கள் எல்லாருமே நம்மளை பயன்படுத்திட்டு இன்னும் நம்மளை ஏமாற்றிக்கிட்டு தான் இருக்காங்களே, நம்மளும் அவங்க கூட பயணிக்கிறோமே அப்படிங்கிற ஒரு நிலையில தான் நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்க ஒரு மனசுக்குள்ளே ஒரு எதிர்பார்ப்போடு இந்த 2026 உள்ள நுழைவீங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ அந்த எதிர்பார்ப்புகள் சரியான ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது. உங்களுடைய மனசில் உள்ள வருத்தம், போராட்டம், பிரச்சனை என்கிற ஒரு லிஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் என்ன பண்ணலாம், டெலீட் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு டெலீட்டாக ஒவ்வொரு விஷயமாக நீங்கள் என்ன பண்ணலாம், டெலீட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதேபோல் நம்மளுடைய மிதுனராசி என்பவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஜென்ம குருவாக ஜூன் மாதம் 2ஆம் தேதி வரையும் குரு பகவான் ராசியில் வந்திருப்பார். அவர் கரெக்டாக இந்த ஜூன் 2க்கு மேலே என்ன பண்ணுறாருன்னா, அக்டோபர் 31 வரையும் அவர் கடகராசிக்குள்ள நுழைவார். ஸோ அந்த காலகட்டம் வந்து பார்த்திங்கன்னா பொருளாதாரம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். எங்கேயாச்சும் பணம் கொடுத்து வச்சுருந்தாலும் சரி, இல்லை பணத்துக்காக நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்தாலும் சரி, அது உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை கொடுக்கும். அதே போல் பதவி உயர்வுங்கிறது எப்போ கிடைக்கும், வேலையில் பதவி உயர்வு எப்போ கிடைக்கும்னு சொல்லி ரொம்ப நாளாக காத்திருக்கீங்க. கட்டாயமாக இந்த 2026 பிறந்து ஒரு மார்ச் மாதத்துக்குள்ள உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான ஒரு பாக்கியம் உண்டு. பதவி உயர்வு உங்களை தேடி வந்து கொடுப்பாங்க. உங்களோட அங்கீகாரம் அங்கே நிலைநாட்டப்படும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, யாரெல்லாம் மிதுன ராசியில் கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் இருக்கீங்களோ, அதாவது கம்ப்யூட்டர், டெலிஃபோன், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய மீடியா துறை, அதே போல் நுண்ணறிவியல் சம்மந்தப்பட்ட துறையில் வேலை பார்க்குறீங்களோ, அத்தனை விதமான அன்பர்களுக்குமே மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம், உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் எல்லாமே நம்முடைய குரு பகவான் கொடுக்க போகிறாரு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, பொதுவாகவே இந்த வருடம் வந்து ராகுவோடைய மிகப்பெரிய செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கு எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற போகிறீங்க. உங்களுடைய கஷ்டங்கள், கவலைகள் எல்லாத்தையும் போக்கிட்டு நிம்மதியாக இருப்பதற்கான ஒரு அற்புதமான வருடம் தான் அந்த 2026ங்கிறத உறுதியாக சொல்ல முடியும். அதே போல் நம்முடைய மிதுன ராசி அன்பர்களில் யாரெல்லாம் திருமணத்துக்காக காத்திருக்கீங்களோ, திருமண வாழ்க்கை எப்படா நிறைவேறும், திருமணத்துக்கு நிறைய விஷயங்களை வரன்னு தேடி 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 அலைஞ்சு பார்த்துட்டோம், அமையவே மாட்டேங்குன்னு காத்திருக்கீங்கன்னா, ஜனவரி மாதத்துலேருந்து மீண்டும் நீங்கள் முயற்சி எடுங்க. உங்களுக்கான ஒரு வாழ்க்கை துணை கிடைக்கும். உங்களை புரிந்து கொண்டு உங்கள் மீது அன்பு செலுத்துவதற்கான ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை துணையை நீங்கள் பெறுவதற்கான பாக்கியம் உண்டு. நீங்கள் பொதுவாகவே என்னை பொறுத்த ஒரு விஷயம் வந்து என்னென்னா, யார் மேலே அன்பு வைக்க மாட்டீங்க. அந்த அன்பை வைக்கிறதுக்கு முன்னாடி பல விஷயங்களை யோசிப்பீங்க.
ஆனால் திடீர்னு ஒரு மைண்ட் வரும், செட் பண்ணிடுவீங்க, இவங்க நமக்கு நேர்மையானவங்க தான், இவங்க நம்மகிட்ட உண்மையாக இருக்காங்கன்னு சொல்லி நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா, அவங்க உங்களை கஷ்டமே படுத்தினாலும் அவங்கள மறக்க நீங்கள் ரொம்ப போராடுவீங்க. உங்களால் மறக்கவே முடியாது. ஏன்னா நீங்கள் அந்த அளவுக்கு ஒரு ரியாலிட்டி அன்பை வந்து உள்ளே வச்சிருவீங்க. அப்போ அதை வச்சு தான் உங்களை பல பேர் வந்து உங்கள்கிட்ட பாசம் காட்டுற மாதிரி காட்டி உங்களை லாக் பண்ணியிருப்பாங்க. அந்த லாக் எப்படா ரிலீஸ் ஆகும், நம்மளை ஏமாத்துறவங்களுக்கு, நம்மளை கஷ்டப்படுத்துகிறவங்களுக்கு எப்போ பதிலடி கொடுப்போம்னு காத்திருக்கீங்க பார்த்தீங்களா? அந்த பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த 2026 அப்படிங்கிறது உண்மை. அதேபோல் நம்முடைய மிதுன ராசி பெண்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல மாற்றம் உண்டு. காதல் திருமணம் முடிப்பதற்கான ஒரு சூழ்நிலைகள் உண்டு. பொதுவாகவே நான் சொல்ல போகிற விஷயம் என்னென்னா, காதலில் மிதுன ராசிக்காரங்க மாதிரி அடிப்பட்டவங்க யாருமே கிடையாது. அதனால் கொஞ்சம் கவனமாக யோசித்து பண்ணுங்கள். ஏன்னா அவங்கள்ட்ட அன்பு காட்டுற மாதிரி காட்டி அவங்களுடைய தேவைகளை அத்தனையும் வாங்கிட்டு உங்களை நிறைய பேர் ஏமாத்திடுறாங்க. நான் அதாவது காதலில் அதிகமாக ஏமாந்தவங்க, அன்பு வச்சு ஏமாந்தவங்க லிஸ்ட்டு எடுத்தால் மிதுன ராசிக்கு ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு கொடுத்துடலாம். ஏன்னா ஈஸியாக உண்மையான அன்புன்னு சொல்லி ஏமாந்துறீங்க. ஸோ இந்த வருடத்தில் அந்த நிலையெல்லாம் மாறப்போகுது. உங்களுடைய மனசுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய வாழ்க்கை துணையை நீங்கள் பெறுவதற்கான ஒரு பாக்கியம் உண்டு. அதேபோல் நம்முடைய மிதுன ராசிக்காரங்களுக்கு யாருக்கெல்லாம் திருமணம் முடித்து திருமண வாழ்க்கையில் கணவருடைய வீட்டாரில் நிறைய பிரச்சனை பண்ணுறாங்க, மாமியார் மாமனார் அதேபோல் கணவருடைய குடும்பத்தார்கள் நிறைய பிரச்சனை உண்டு பண்ணுறாங்க, உங்களை லாக் பண்ணுறாங்கன்னு கஷ்டத்தில் இருக்கீங்களோ, அந்த போராட்டத்துக்கு ஒரு விடிவு கிடைக்க போது. நீங்கள் நேர்மையான உண்மையான ஒரு வாழ்க்கையை இனிமேல் நீங்கள் சந்திக்க போகிறீங்க. போராட்டத்திலிருந்து வெளியே வந்து ஒரு மகிழ்ச்சியை மட்டும் சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொன்னான வருடமாக இந்த 2026 நம்மளுடைய மிதுன ராசி என்பவர்களுக்கு இருக்க போகிறது என்பது நிதர்சனமான உண்மை. நீங்கள் இந்த வருடத்தில் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, உணவு பழக்க வழக்கங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப கவனம் செலுத்துங்க. அவசரப்பட்டு வேகமாக சாப்பிட்றீங்க சொல்லி தேவையில்லாத உணவுகளை சாப்பிட்டு ஃபாஸ்ட் ஃபுட் சம்மந்தப்பட்ட விரைவு உணவகம் என்று சொல்லக்கூடிய உணவுகளை சாப்பிட்டு உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம். சரியான உணவு பழக்க வழக்கங்களை மெயின்டைன் பண்ணிங்கன்னா உடல் ரீதியாக பல பிரச்சனையிலிருந்து வெளியே வந்துடுவீங்க. பல பிரச்சனைக்குள்ளே உள்ளே போகாமல் உங்களை பாதுகாத்து கொள்ள முடியும் என்பது நிதர்சனமான உண்மை. நம்மளுடைய மிதுன ராசி மாணவ செல்வங்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடத்தில் ஜூன் மாதத்துக்கு மேலே உங்கள் படிப்பில் மிகப்பெரிய வெற்றியாளராக வருவீங்க, நல்ல மதிப்பெண் வாங்குவீங்க. இந்த வருடம் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு ஸ்கோர் அப்படின்னு சொல்லக்கூடிய மதிப்பெண்ணை பெறுவதற்கான பாக்கியம் சூழ்நிலைகள் கிரகங்கள் ரொம்ப சாதகமாக இருக்குது. இளைஞர்கள் அதே போல் பெண்கள் 2 பேருமே மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடத்தில் யாரையும் நம்பி பணம் கொடுக்கறதையோ, யாரையும் நம்பி ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் வாழ்க்கையை துணையாக ஏற்றுக்கொள்வதிலையோ கொஞ்சம் கவனமாக இருங்க. கொடுத்த பணம் திரும்பி வருவதற்கான சூழ்நிலைகள் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவு இந்த 2026 யார் பணம் கொடுத்தாலும் வாங்கி வச்சுக்கோங்க, ஓகேவா? மேக்ஸிமம் யாருக்கும் பணம் கொடுத்து கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்களையோ அல்லது யாருக்கும் பணம் கொடுத்து உதவுவதிலையோ கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அசால்ட்டாக செஞ்சீங்கன்னா மாட்டிக்கிடுவீங்க. இந்த 2026 நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்க என்ன வழிபாடு செஞ்சால் ஏற்றம் வரும், எந்த வழிபாடு செஞ்சால் மிகப்பெரிய மாற்றம் வரும் அப்படின்னா, நீங்கள் சொர்ண ஆகாச பைரவரை போய் கும்பிடுங்க. நீங்கள் பைரவரை எந்த அளவுக்கு நீங்கள் வழிபாடு செய்கிறீங்களோ பைரவருடைய முழு அனுகிரகம் உங்களுக்கு கிடைச்சி இந்த 2026 எல்லா விதமான பிரச்சனையிலிருந்தும் நீங்கள் விடுபட்டு மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் என்பது நிதர்சனமான உண்மை. நேர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கான இந்த 2026 உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கிரகங்கள் கொடுக்க போது, நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்களில் என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது, என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பற்றி பார்த்துருக்கீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வருடத்தின் பொது பலன்களே. இதை தாண்டி உங்களுடைய மனசில் இந்த 2026 உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை எதிர்பார்க்கலாம். திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதே போல் குடும்ப ஒற்றுமை சம்மந்தப்பட்ட விஷயங்கள். என்னால் முடியலை, நான் எவ்வளவோ இறங்கி போயிட்டேன், ஆனால் என்னை மீண்டும் மீண்டும் ஒரு பிரச்சனை உண்டு பண்ணிகிட்டே இருக்காங்க, அது யாருன்னே கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற விஷயங்கள், இப்படி எந்த சம்மந்தப்பட்ட உங்களுடைய ஜாதக ரீதியான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக என்னை தொடர்பு கொள்ளலாம்.
கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள், அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்த முடியும், அதுக்கு நீங்கள் என்ன வழிபாடு செய்யணும், என்ன பரிகாரங்கள் செய்யலாம், வழிபாடு செஞ்சே மாற்றம் ஏற்படுத்திக்கலாமா, அல்லது உங்களுடைய ஜாதகத்தில் கொஞ்சம் கிரகங்கள் பலவீனமாக இருந்தால் என்ன பரிகாரங்கள் செஞ்சால் நீங்கள் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைய முடியும் என்பதை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய பேர், நீங்கள் உங்கள் டேட் ஆஃப் பர்த் டைம், அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, தற்போது நீங்கள் எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. கண்டிப்பாக உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதிலளிக்க நான் காத்திருக்கிறேன். அதேபோல் நம்மளுடைய நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிதுன ராசி அன்பர்களுக்கு 2026 இந்த மாதிரியான ஒரு நல்ல பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். மிதுன ராசி அன்பர்கள் எப்போதுமே நிறைய ஒரு முயற்சிகளுக்கு உரித்தானவர்கள் தான் சொல்லணும். நிறைய முயற்சிகள் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அந்த முயற்சிகள்ல வெற்றி அப்படின்ற ஒரு இலக்கை மட்டுமே அடையணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கு. ஆனாலும் அந்த வெற்றிகள் இவர்களுக்கு ஒரு எட்டாக்கனியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கு. நிறைய மிதுன ராசி என்பவர்களுக்கு ஒரு நிறைய சாதனைகள் செய்து நல்ல ஒரு அங்கீகாரம் பெற்றா கூட நீங்க இலக்கு வச்சிருக்கக்கூடிய ஒரு இலக்கை அடையாமல் ஒரு தவித்து சென்று கொண்டிருக்கின்ற ஒரு நேரமாக தான் இருக்கும். ஏன்னா இந்த மிதுன ராசி என்பவர்கள் காலபுருஷனுக்கு 3ஆம் இடம். இந்த 3ஆம் இடம்ன்றது உபஜயஸ்தானம். நிறைய தைரியம் அதிகமாக இருக்கும். எல்லா விஷயத்திலயும் ஈடுபட்டு நிறைய விஷயங்களை சாதிக்கணும்னு முயற்சி பண்ணுவாங்க. ஆனா கடைசி நேரத்துல ஏதாவது ஒரு இடத்துல கோட்டை விட்டுருவாங்க. ஏதோ ஒரு மனக்குழப்பம் வந்துடும். அந்த இடத்துல இருந்து கரெக்டா டார்கெட்டை அச்சீவ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அதுல ஒரு சில குழப்பமான ஒரு சூழ்நிலைகள் இருந்து அதுல இருந்து பின்வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துருவாங்க. இந்த மாதிரியாக அந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு பல்வேறு இழப்புகள் கடந்த காலத்துல இருந்திருக்கு. அதுல உறவுகள் சம்பந்தப்பட்ட இழப்புகள் நிறைய இருந்திருக்கும். உங்களுடைய கணவன் மனைவி உறவுகளே பாத்தீங்கன்னா மிதுன ராசி என்பவர்களுக்கு அதிகப்படியான ஒரு ஏமாற்றத்தை கொடுத்திருக்கும். கடந்த 2 வருடங்களாக அந்த உறவுகள்ல மிகப்பெரிய ஒரு முன்னேற்றங்கள் இல்லை. அந்த உறவுகள்னால மிகப்பெரிய அவமானங்கள், அசிங்கங்களை சந்தித்த இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு 2026லயாவது அந்த உறவுகள் திருந்தி வந்துருவாங்களா, திருந்தி வாழ்க்கையை நடத்துவாங்களா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும். அந்த எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய ஒரு நேரமும் கூட. ஏன்னா உங்களுடைய 2ஆம் இடத்துல குரு உச்சம் அடைய போறார். அந்த உச்சம் பெறதுனால கண்டிப்பாக அந்த உறவுகள் திருந்தி வாழ்வதற்குண்டான ஒரு அமைப்புகளை இந்த 2026ல மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை கொடுக்க போகுது இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு. உங்களுடைய 10ஆம் இடத்துல அந்த சனி பகவான் இருக்கிறதுனால இந்த காலகட்டம் அந்த தொழில்ல ரொம்ப கவனமோடு செயல்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா 10ஆம் இடத்துல ஒரு பாவ கிரகம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம். அதுலயும் கர்மாதிபதி இடத்துலயே அந்த கர்மஸ்தானாதிபதியே இருக்கிறதுனால மிகப்பெரிய ஒரு நல்ல வளர்ச்சிகளை தொழில் ரீதியாக இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு கொடுக்க போறார். இந்த மிதுன ராசி என்பவர்களினுடைய ஒரு முக்கியமான எதிர்பார்ப்பே இந்த வருடம் பாத்தீங்கன்னா இந்த 2026ல ஒரு தொழில் தொடங்கி அந்த தொழில்ல நல்ல ஒரு வளர்ச்சி அடையணும் அப்படின்ற ஒரு இலக்குகள் தான் அதிகமாக இருக்கும். அதை நீங்க வெற்றிகரமாக முயற்சி செய்து அந்த முயற்சியில நல்ல ஒரு இலக்கை அடைவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இருக்கும். இந்த காலகட்டம் உங்களுடைய தொழில் வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். உங்களுக்கு உண்டான தொழில் செய்வதற்குண்டான வாய்ப்புகளும் அதிகரிக்கும். அதே சமயத்துல முதலீடுகளும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். கடந்த காலத்துல வாய்ப்புகள் இருந்தாலும் முதலீடுகள் இருக்காது. முதலீடு இருக்கிற சமயத்துல உங்களுக்கு வாய்ப்புகள் இல்லாத ஒரு நேரமாக தான் இருக்கும். இந்த 2026ல உங்களுக்கு தேவையான வாய்ப்புகளும் உங்களுக்கு தேவையான மூலதனங்களும் ஒன்று சேர கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. தொழில் ரீதியாக பார்க்கும்போது எந்த துறையில இருக்கக்கூடியவர்கள் அதிகமான ஒரு லாபத்தை அடைய போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா
கான்ட்ராக்ட், கமிஷன், கன்சல்டன்சி சர்வீஸ்ல இருக்கக்கூடியவர்களுக்கு அதிகப்படியான ஒரு ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் 2026 இருக்க போகுது. அதே மாதிரி ப்ரொஃபஷனல் ஜாப்ல இருக்கக்கூடியவர்கள், அட்வொகேட், ஆடிட்டர்ஸ், அடுத்து பாத்தீங்கன்னா டாக்டர்ஸ், இந்த மாதிரியாக ப்ரொஃபஷனல் ஜாப்ல இருக்கக்கூடியவர்களுக்கு அதிகப்படியான உங்களுடைய வேலையில ஒரு அங்கீகாரம் அப்படின்றது கிடைப்பதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். உங்களுடைய பதவி பாத்தீங்கன்னா இருமடங்காக உயர்வதற்குண்டான ஒரு அமைப்பை இந்த மிதுன ராசி என்பர்கள் பெற போறாங்க. கிட்டத்தட்ட நான் முதல்லயே சொன்ன மாதிரி ஒரு இலக்கை நோக்கி தான் பயணிக்கக்கூடியவர்கள் இந்த மிதுன ராசி என்பர்கள். நீங்க நிர்ணயித்த இலக்கு இந்த 2026ல முழுமையாக அச்சீவ் பண்றதுக்கு உண்டான ஒரு நேரம் கரெக்டா வந்தடைய போறீங்க. அதற்குண்டான ஒரு வளர்ச்சிகளும் ஒரு வாய்ப்புகளும் உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது. இந்த காலகட்டம் 2026ல இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய அதே காலகட்டத்துல உங்களுக்கு வேலை ரீதியான மாற்றங்கள், அதாவது நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா அதிகப்படியான ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் அப்படின்றது இந்த காலகட்டம் இருக்க போகுது. உங்களுடைய வேலை ரீதியாக ஒரு அதிகப்படியான ஒரு மாற்றங்கள், ஒரு டெவலப்மெண்டை நோக்கி, அதாவது உங்களுக்கு இந்த வேலையில நல்லா வேலை இருக்கு ஆனா எந்த விதமான டெவலப்மெண்ட்டும் இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு அந்த வளர்ச்சியை நோக்கி நீங்க பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அந்த வளர்ச்சி அப்படின்றது கண்டிப்பாக இந்த 2026ல மே மாதத்துக்கு அப்புறம் அதற்குண்டான ஒரு மாற்றங்களை இந்த ராசி என்பர்கள் பெறக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. இந்த காலகட்டத்துல மிதுன ராசி என்பவர்களினுடைய 3ஆம் இடத்துல இருந்து வருடத்தின் இறுதியில தான் அந்த கேது பகவான் வர்றாரு. அதனால குடும்பம் சம்பந்தப்பட்ட வளர்ச்சிகள் நல்லாவே இருக்கும். இந்த வருடத்துல மிக அபரிமிதமான வளர்ச்சிகள், சொந்தமாக வீடு வாங்குவதற்குண்டான ஒரு நேரம், சொந்தமாக சில சொத்துக்களை அமைப்பதற்குண்டான ஒரு நேரமாகவும் தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த மிதுன ராசி என்பர்கள் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். கடந்த காலத்துல நீங்க அங்க போய் இருந்து ஒரு வருடம் முழுவதுமாக ஒரு வேலையே இல்லாமல் பார்ட் டைம் ஜாப் பார்த்து வீட்டுல இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய இடத்திற்கு பணத்தை அனுப்பி உங்களை காப்பாத்திட்டு இருந்தாங்க. நீங்க எப்பதான் வேலை கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்புகள் இருந்திருக்கும். அவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த 2026 தொடக்கத்திலேயே நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு கிடைக்க போகுது. வெளிநாட்டுல இருக்கிறவங்க அதிகப்படியான ஒரு மாற்றத்தை இந்த வருடம் அனுபவிப்பதற்கு உண்டான ஒரு நேரம். அந்த மாற்றம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு வளர்ச்சியை கொடுக்கும். அங்க வெளிநாட்டுல அடுத்தடுத்த ஒரு வளர்ச்சியை, எப்படி கடந்த 2 வருடங்களாக எந்த விதமான ஒரு வளர்ச்சியுமே இல்லாம இருந்தீங்களோ இந்த மிதுனராசி என்பர்கள், இந்த வருடத்துல அந்த வெளிநாட்டுல நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுப்பதற்குண்டான ஒரு நேரம். சில பேர் குடும்பத்தை பிரிந்து இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல இந்த வருடம் அந்த குடும்பத்தை வெளிநாட்டிற்கு கொண்டு வருவதற்குண்டான அனைத்து முயற்சிகளையும் எடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது. இந்த ராசி என்பர்கள் மீடியா சம்பந்தப்பட்ட துறையில, சினிமா சம்பந்தப்பட்ட துறையில இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்க எதிர்பார்த்துக பட வாய்ப்புகள் கண்டிப்பாக வரும். அதே சமயம் இந்த மாதிரியாக சின்ன சின்ன ஆர்டிஸ்டா இருக்கக்கூடியவர்கள், டிவி சீரியல்ல நடிக்கக்கூடியவர்கள், இல்ல வெப் சீரிஸ்ல நடிக்கக்கூடியவர்கள், இந்த மாதிரியாக சீரீஸ்ல நடிக்கக்கூடியவர்களுக்கு எல்லாம் ஒரு பட வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வருவதற்குண்டான ஒரு நேரம் இந்த மிதுன ராசி என்பர்கள். அதுதான் முதல்லயே சொன்னேன், 2026 பாத்தீங்கன்னா உங்களுடைய இலக்கை எல்லாத்தையுமே அடைவதற்குண்டான ஒரு நேரம். எதெல்லாம் ஒரு டார்கெட்டா வச்சு நீங்க பயணிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களோ அது எல்லாமே அச்சீவ் பண்றதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது. திருமணம் சம்பந்தப்பட்ட வரன்கள்ல நிறைய தேக்க நிலைகள் இருந்திருக்கு. கடந்த 2 வருடங்களாக மிதுன ராசி என்பர்களுக்கு நிறைய வரன்கள் வந்தாலும் அதுல ஒரு பிடித்தமான வரன்களோ இல்ல ரிஜெக்ட் பண்ணக்கூடிய வரன்களோ தான் வந்திருக்கும். இப்போ இந்த 2026ல ஒரு மார்ச் மாசத்துக்குள்ளேயே பாத்தீங்கன்னா திருமணம் ஆகாதவர்களுக்கு எல்லாருக்குமே திருமணம் ஆகக்கூடிய ஒரு நேரம். அதுக்கடுத்து ஒரு 3 மாதத்துல இன்னமும் நிறைய பேருக்கு அந்த திருமணம் வாய்ப்புகள் கண்டிப்பா வருவதற்குண்டான ஒரு அமைப்பாக தான் இருக்க போகுது. கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்துல, அதாவது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு, இந்த மிதுன ராசியில இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வருடம் ஒரு சிறப்பான ஒரு வருடமாக இருக்கும். உங்களுடைய கல்வியில நீங்க மெரிட் வரைக்கும் போகிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலை. காலேஜுக்கு எல்லாம் போகக்கூடியவர்களுக்கு நல்ல நீட் எக்ஸாம்ஸ், அடுத்து பாத்தீங்கன்னா மருத்துவர் ஆகுவதற்குண்டான சில வாய்ப்புகள், இதெல்லாமே உங்களுக்கு தேடி வருவதற்குண்டான ஒரு நேரம்.
ஆக மொத்தத்துல இந்த மிதுன ராசி என்பர்கள் இந்த 2026ல உங்களுடைய இலக்கை முழுவதுமாக அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதகத்துல உங்களுடைய திசா புத்திகளை நீங்க முதல்ல பாத்துக்கோங்க. அது எப்படி இருக்கு, அது எந்த மாதிரியான பலன்களை இந்த 2026ல தரப்போகுது அப்படின்னு பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். டிவோட்டி நேஷன் அன்பர்கள் அனைவருக்கும் லட்சுமியின் ஆத்ம வணக்கங்கள். இந்த பதிவு 2026 மிதுன ராசி மிதுன லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த 26 மிதுன ராசி நமக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்காதா என்று ஆளுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் சொல்லலாம். நிறைய வேலை சார்ந்த பிரச்சனையை எதிர்கொண்டிருந்தவர்கள், நிறைய கடன் பிரச்சனை, உடல் ஆரோக்கிய பிரச்சனை, எப்ப எனக்கு இதெல்லாம் ஒரு விடிவு காலம், இன்னும் எனக்கு ஒரு 30-35 வயதை கடந்தாலும் எனக்கு ஒரு திருமணம் நடக்கலையே, திருமண வாழ்க்கை ரொம்ப பிரச்சனையா இருக்குதுமா, என் கணவனும் என் மனைவியும் என்னை புரிந்து கொள்ள மாட்டாங்க, உடல் ஆரோக்கியம் ரொம்ப பாதிக்குது, குழந்தை பாக்கியமும் இல்லாம தவிக்கிறேன். ஏன்னா 6-8ஆம் அதிபதிகள் இவங்க லாஸ்ட் லக்னத்தோட சூப்பரா கண்டினியூட்டி ஆயிடும். மிதுனம் வாழ்நாள் முழுவதும் ஏதான ஒரு ஆரோக்கிய குறைபாடு ஒண்ணு போனா ஒண்ணு வந்துகிட்டே இருக்குதுன்னு சொல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். குருவானவர் ராசியில் அமர்ந்து நிறைய மண்டை குடைச்சல் தாமா, நிறைய குத்துது குறையுதுன்ற மாதிரி நாங்க தூங்கியே பல நாளாச்சு. யோசனை யோசனை யோசனை, அது என்ன யோசனையே தெரியல, எங்க வாழ்நாள் இந்த மாதிரி ஆகும் நாங்க நினைக்கிறோம் அப்படின்னு புலம்பலம் அவங்களுடைய கவலையும் ரொம்ப அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த 26 மிதுனத்திற்கான வருடம், உச்சத்தோட மிதுனம் அப்படின்னு சொல்லலாம். மிதுனம் வாழ்க்கையில் பலவித மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கண்டு ரொம்ப ஷைனா அப்படியே ஜொலிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அவங்களை சுத்தியே ஒரு சுப ஒளியும் அதே போல நிறைய ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட பயணிக்க போகிறாங்க. அவங்க வாயை திறந்து பேசுறது எல்லாமே ஒரு நல்ல வார்த்தைகளும் நல்ல விஷயங்களும் நல்ல இதெல்லாம் கேட்க கேட்க சொல்ல சொல்ல அவங்க நல்லதை நினைச்சு சொன்னாலே, எனக்கு நல்லது நடந்ததுன்னு சொன்னாலே அவங்க நல்லது நடந்தோம். அப்ப பாருங்க அப்ப எந்த அளவுக்கு இருக்குதுன்னு. மிதுனத்திற்கு இந்த வருடம் ஜான் ஆரம்பிச்சதுல இருந்தே உங்க முயற்சிகளை சிறப்பா போடுங்க. நிறைய உணர்ந்திருப்பீங்க. ஏன்னா நிறைய வாழ்க்கையில அடிபட்டு அனுபவப்பட்டு அந்த அனுபவத்தை வாழ்க்கையில பாடமாக 4 பேருக்கு பிரச்சனைகளை தீர்ப்பதுல முன்னுக்கு நிற்கக்கூடியது மிதுனம் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு அறிவின் இருப்பிடம், நுண்ணறிவுக்கு சொந்தக்காரர்கள், சாணக்கிய அறிவு அவங்க கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நம்ம சொல்லுவோம் இல்லையா, தந்திரசாலிகள் அப்படின்னா தந்திரம் நல்ல தந்திரம், ராஜதந்திரம் அப்படின்னு சொல்லலாம். டிப்ளமேட்டிக்கா அவ்வளவு அருமையா இருக்கும் அவங்களுடைய அவங்க செயல்பாடு, அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே அடுத்தவங்களுடைய அறிவியே அளந்துரும். இவங்கிட்ட இந்த ஆளுகிட்ட இதை கொடுத்தா முடிஞ்ச வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டிதான் அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுனத்திற்கு இந்த வருடம் அட்ராசக்கா 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 அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஏற்றங்களும் மாற்றங்கள், தொழில மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் சாதிக்கும் அப்படின்னு சொல்லலாம். வாழ்வில் மிகப்பெரிய ஏற்றங்களையும் மாற்றங்களையும், ஊர் மாற்றம், இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், ஊதிய உயர்வுடன் கூடிய உத்தியோக உயர்வு அப்படின்னு சொல்லலாம். நல்லா இது வரைக்கும் உங்களை போட்டு கொடுத்தவங்களே உங்களை சிபாரிசு செய்யக்கூடிய அளவுக்கு கிரக அமைப்புகள் அவ்வளவு அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பெண்களுக்கு கூட இந்த காலகட்டத்துல ரொம்ப ஷைனாகி ஒரு வலி வேதனையுடன் ஒரு கொள்கையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிற மிதுனத்திற்கு வெற்றி கொடி கட்டும் அப்படின்னு சொல்லியாச்சு. நல்ல குடும்ப உறவுகள், நல்ல ஒரு கணவன் மனைவி வாழ்க்கை இல்லறம் இனிப்பது. இது வரைக்கும் பிரச்சனையாவே போய்கிட்டு இருந்ததுமா, நானும் என் பொண்டாட்டியை பேசி ரொம்ப நாள் ஆச்சுக்கிறோங்க. இப்ப போய் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து வாழ்வது, இல்ல பேசி தீர்த்து கொள்வது, ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க எல்லாம் பிரேக்கப் ஆனவங்க எல்லாம் ஒன்று கூடுவது, குடும்பத்தில் சொல்லி இணைவது, இதெல்லாமே ரொம்ப அருமையாகவே இருக்கும். நல்ல உத்தியோகம், நோய், கடன், எதிரி இதெல்லாம் தீர்ப்பது, நல்ல கடன் பிரச்சனை தான் முதல்ல, அதெல்லாம் தீர்த்து தொழில போட்ட அந்த முதலீடுகள் எல்லாம் திரும்பி வருவது, இது வரைக்கும் வராம இருந்ததெல்லாம் இப்ப வரக்கூடியது. வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, வெளிநாட்டுல உங்களுக்கான ஒரு PR, அதே போல அந்த ஒரு நம்ம அந்த பாஸ்போர்ட் விசா எல்லாம் கிடைப்பது ரொம்ப அருமையாக இருக்குன்னு சொல்லலாம். நிறைய நம்ம சாமியெல்லாம் வழிபட்டு எனக்கு எதுவும் நடக்கலன்றவங்க எல்லாம் இப்ப கேதுலாம் சம்மந்தப்பட்டுட்டாரு உங்களுக்கு அப்படின்னும் போது, ஏன்னா 3ஆம் இடத்துல கேது, உங்க முயற்சிகள் தைரியங்கள்லாம் இருக்கும்போது நம்ம மாதாவெல்லாம் வணங்கலாம். நம்ம எந்த மதமும் நம்மளுக்கு வேறுபாடுகள் கிடையாது. அந்த மாதாலயத்தில் இருக்கக்கூடிய அந்த ஏஞ்சல்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அவங்க எல்லாம் வணங்கும் போது நமக்கு எல்லா ஒரு தடைப்படுது விஷயம், ஒரு வெளிநாட்டு விஷயம்லாம் அப்படின்லாம் சொல்லும்போது அவங்களெல்லாம் வணங்கும் போது நம்மளுக்கு அந்த ஒரு அனுகிரகம் கிடைக்கும். நம்ம சாமியில ஆஞ்சநேயரை வழிபட போறோம், அவ்வளவுதான். எல்லா மதம், நம்ம மாரியம்மான்றவங்க மேரி அம்மான்றாங்க,
நம்ம முஸ்லிம் சகோதரர்கள் பாத்திமான்றாங்க. இவ்வளவுதான் வித்தியாசம். இறைவன் ஒருவரே அப்படின்னு எடுத்துட்டு போயிடலாம். ராகுன்னா முஸ்லீம், கேதுனா கிறிஸ்டின். அப்ப இவங்கெல்லாம் வந்து ரொம்ப எங்களுக்கு டிஸ்டர்பா இருக்குது. ஒரு சனி ராகு கேது, சனின் போது சிவனை முடிச்சுக்க வேண்டியது. ராகுவா இருந்தா நம்ம வந்து நம்ம தர்கால போய் ஓதிட்டு நம்ம ஒரு மந்திரிச்சுக்கிட்டு நம்ம தண்ணியெல்லாம் நம்ம சின்ன பொழுதெல்லாம் போய் அடிப்போம். நம்ம உடம்புல போய் அங்க ஓதிட்டு வருவோம். தண்ணி எல்லாம் அவங்க அடிப்பாங்க, ஊதி கொடுப்பாங்க. அதான் இப்ப மேனிஃபெஸ்டேஷன் எல்லாம் பண்ணும்போது அந்த மந்திரத்தை உச்சரிச்சு அந்த தண்ணியில நம்ம ஊதி குடிக்கிறோம். அதே போல கேதுன்னும் போது கிறிஸ்டின் ஆலயங்கள் தான் நம்ம ஜெபிக்கிறோம். அவங்க ஜெபிச்சு அவங்க கிட்ட நம்ம வந்து பண்ணிக்கிறோம். இதெல்லாமே நம்மளுக்கு ஒரு சிறப்பு. அதை நான் திருமண தடையெல்லாம் இருக்குது 7 வந்து ராகு கேதுலாம் சம்மந்தப்படுதுன்னா அந்த மாதிரி முஸ்லிம் நண்பர்கள் கல்யாணத்திற்கோ இல்ல கிறிஸ்டின் சகோதரர்கள் கல்யாணத்திற்கோ சென்று வந்து அந்த தாலி கட்டுறத பார்க்கணும். எப்பவுமே திருமண தடை இருக்கிறவங்க திருமணத்துக்கு போய் அந்த ரிசப்ஷனோட வந்துடாதீங்க. ஆனா திருமண நகர்ல அந்த மாங்கல்யம் கட்டுறாங்க இல்லையா, அந்த மாங்கல்ய தாரணம் பண்றத கன்னியாதானத்தை பாக்குறத கண்ணோட பாத்தீங்கன்னா உங்களுடைய திருமண தடைகள்லாம் நீங்கும். அதனால இந்த வருடம் மிதுனத்திற்கு 2ல் வரக்கூடிய குரு நல்லா சொல்வாக்கு செல்வாக்கு, குடும்ப வாழ்க்கை, குடும்பத்துல இது வரைக்கும் பிரச்சனை இருந்ததுன்னா அந்த குடும்பத்துல வந்து ரொம்ப அமைதி, நல்ல குடும்ப சந்தோஷம், பொருளாதார வருவாய், கட்டுப்படத்துக்கு சொந்தக்காரராக உங்களை மாற்றப் போகுது. நீண்ட தூர ஆன்மீக பயணம், இதுவே ஒரு வயதானவர்களாக இருந்தால் சொன்னா பெண்களுக்கு இந்த வருடம் எல்லாம் மனசுல எண்ணியது என்னவா எல்லாமே நடக்கும். கையிருப்பு பணம் இருக்கும். நல்லா வந்து உங்களுக்கு ஒரு சிறப்பான முதலீடுகளை செய்து கொள்ளலாம். தொழில நல்ல மிகப்பெரிய ஏற்றங்களையும் மாற்றங்களையும், அதான் சொன்ன தொழில உச்சத்தோட வாழ்க்கையிலும் சரி, பொருளாதார முன்னேற்றத்திலும் சரி, குழந்தை பாக்கியம் அதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்கிறீங்கன்னா இந்த காலகட்டம் அந்த ட்ரீட்மெண்ட்லாம் உங்களுக்கு கை கொடுத்து உங்களுக்கு சிறப்பாக இருப்பது. அனைத்திலுமே 1 வயது குழந்தையிலிருந்து 90 வயது குழந்தை வரைக்கும் மிதனம் அடி தூள் அட்டகாசமே இல்லை. அட்ராசக்கன்னா மிதனத்திற்கு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பு. அந்த கருப்பு ஆடுலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் இன்ட்ரோல வாங்கி தரும்பொழுது குலதெய்வத்தின் ஆசைகளை முழுமையாக பெற்றுக்கொள்வீர்கள் சொல்லலாம். நல்லா பாப்பா மாணவர்களுக்கு அந்த காலகட்டம் ஞாபகம் எல்லாம் வரலன்னா வாய் விட்டு படிச்சிருங்க. நல்லா வந்துடும். நீங்க கேட்கக்கூடிய கோர்ஸ், கேட்கக்கூடிய கல்வி, வருமானம், ஐயோ இந்த கோர்ஸ் எல்லாம் எங்க வீட்டுல சேர்ப்பாங்களான்னு யோசனை பண்ணாங்கன்னா பெற்றோர் நீ என்ன ஆனாலும் படுறா நான் அவனை படிக்க வைக்கிறேன் அப்படியே சந்தோஷத்துல பூரிச்சிருவீங்கன்னு சொல்லலாம். படிச்சு நல்லா மார்க்ஸ் எல்லாம் எடுத்து உங்க கல்வி நிறுவனத்திற்கும் உங்க குடும்பத்திற்கும் உங்க தெருவுக்கு ஊருக்கு நாட்டுக்கே பெருமை சேர்க்கக்கூடிய மிதுனம் வெற்றி வாகை சூடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். மிதுனம் இந்த நேரம் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஓம் விக்ன ராஜாய நமக. இந்த மந்திரத்தை கேட்ட மாத்திரத்தில் உச்சரிக்கும் பொழுது கமெண்ட் பண்ணும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றங்களும் மாற்றங்களும் இந்த நொடியிலிருந்தே ஏற்பட்டுடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். மிதுனம் வழிபட வேண்டிய தெய்வம் மயான காளியெல்லாம் வழிபடணும். எங்கெல்லாம் சொல்லணும் மாசாணி அம்மன், அதே போல இந்த மசான கொள்ளைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாசி மாசம் மசான கொள்ளை எந்தெந்த ஆலயங்கள் நடக்கும். அந்த மேல்மலையனூர்ல இப்ப சுடுகாடோடைய அம்பாள் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய அம்பாள் மொத்தம் உக்ரமான அம்பாள் யார் யாரோ அவங்க எல்லாரையுமே வழியுங்க. காளியெல்லாம் வழிபடுவது ரொம்ப சிறப்பு. மிதுனத்திற்கு அப்படி இல்ல 5 குடை நாகத்தை குடையாக கொண்ட அம்பாளையும் வழிபடலாம். வழிபட மிதுனத்திற்கு வாழ்வில் மிகப்பெரிய ஏற்றங்களும் மாற்றங்களும். என்னைக்கெல்லாம் வழிபடலாம்? செவ்வாய், வியாழன், ஞாயிறு இப்படி வழிபடக்கூடிய மிதுனம் வாழ்நாளில் மிகப்பெரிய ஏற்றங்களமா. அந்த நாள்ல மட்டும்தான் வழிபடுமா அப்படிலாம் கிடையாது. எப்ப நேரம் அந்த சாமி நினைச்சிருச்சுன்னா போதும், நீங்க உங்களை வர வச்சிருவாரு. நான் உன்னை வந்து பார்க்கணும்னு மட்டும் நினைங்க, அந்த அம்பாள் உங்களை தானா வர வச்சிருவா அப்படின்னு சொல்லலாம். மிதுனத்திற்கு இந்த வருடம் உங்களுக்கான வருடம். ஸ்டார்டிங் டு எண்டு பாயிண்ட் வரைக்கும் எண்டு காடே போடாம கடகடகடன்னு என்ன பண்ணோம், டிசம்பர்களுக்குள்ள வேலையை முடித்து கொள்ளணும். அடுத்து வரக்கூடிய கிரக மாற்றங்கள் கொஞ்சம் வந்து டஃப் வைக்கிறதுக்குள்ள ஜனவரில இருந்து டிசம்பருக்குள்ள வேகமாக பொருளாதாரத்திலையும் சரி, திருமண விஷயம் சரி, எல்லாத்தையும் வந்து பர்ஃபெக்டா பண்ணி வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்து விடணும். இந்த ராசி லக்னத்திற்கு என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ராசிக்கான பலனை வந்து நம்ம தெளிவா பார்த்திருக்கிறோம். மேற்கொண்டு வந்து உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்ல ஒரு திருமணம் சார்ந்த விஷயங்களை வந்து முடிவெடுக்கணும், ஒரு தொழில் முன்னேற்றம் எப்ப கிடைக்கும், ஒரு முக்கியமான விஷயங்களை வந்து முடிவெடுக்கணும், வீடு வண்டி வாகன யோகம் எனக்கு எப்ப அமையும் அப்படின்னு பல்வேறுபட்ட கேள்விகள் இருக்கும். அதற்கான சந்தேகங்கள் தீர்த்து கொள்வதற்கு கீழ்காண என்னை வந்து தொடர்பு கொள்ளுங்க. அது மட்டும் இல்ல, இந்த பதிவுகள்ல சொல்லியிருக்கிற ஒவ்வொரு வழிபாட்டையும் மந்திர உச்சாரணங்களையும் அந்த இறை வழிபாட்டையும் செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கண்கூடா காணலாம். நம்பிக்கை மட்டும்தான் வேணும். நம்பிக்கையோடு செய்யும் பொழுது ஒவ்வொரு பிரார்த்தனையும் உங்களுக்கு முழுமையான வெற்றியை தரும். கூடவே வந்து தான தர்மமும் கண்டிப்பாக செய்யணும்.
மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சோனலட்சுமி. இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்.